கண்ணகியை ஏன் தெரியுமா நான் போற்றுகிறேன்? நான் போற்றுவதற்கான ஒரே காரணம்ங்க. நான் இந்த காட்சியை சொல்லிடுறேன்ப்பா. இந்த சொல்லை மந்திரமா எடுத்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்பம் என்கின்ற நிறுவனம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை நாம் பிடித்து எழுப்புவதற்கான வாய்ப்பு பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால் நான் இதை சொல்லி போகிறேன். நான் பெண்ணியம் பேசுவதில்லை. அதைத்தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சூட்சுமமாக சொல்லி போனார்கள். பெண்ணியம் என்பது குடும்பம் என்ற நிறுவனத்தை தகர்ப்பது. குடும்பம் என்ற நிறுவனத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. நான் பேசுவது பெண் விடுதலை, பெண்ணியம் அல்ல. பெண் விடுதலை இதோ பேசிவிட்டு போகிறேன். கண்ணகி உட்கார்ந்து இருக்காப்பா. ஒரு காட்சி எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஒரு கேமரா ஒண்ணு இருக்குது உள்ள, கடவுள் வச்ச கேமரா. இந்த சனியனையே புடிச்சிட்டு சுத்துறதுனால இந்த கேமரா ரஸ்டா இருக்கு. கேமரா ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு தூண், ஒரு வீடு, உட்கார்ந்து இருக்கா எங்க அம்மா கண்ணகி. சரசரன்னு சத்தம் கேக்குது. யாரோ வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்படி யாரோ வீட்டுக்குள்ள வந்துட முடியாது. வந்துட்டாங்க. வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. நான் சொல்லுவது சிலப்பதிகாரம். இப்படி பாக்குறா. இப்படி அண்ணாந்து பாக்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கோவல 12 வருஷமா போயிட்டாங்க. இல்ல, போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க. திரும்பி வரான். வந்து இப்படி நிக்கிறான். அவ பாக்குறா. ஒண்ணு செய்யலைங்க அந்த அம்மா. ஒரு கண்ணீர் கிடையாதுங்க. நாம என்னங்க பண்ணுவோம்? அப்படி யாராவது நினைச்சு பாருங்க, என்ன பண்ணுவோம் நாம்? அவ என்ன பண்ணா தெரியுமா? உட்காந்துரு. கண்ணகி எந்திரிக்கிறா. ஐயோ, இந்த எந்திரிச்சிட்டா. சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலநேரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரும். என்ன அர்த்தம்? சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி 12 ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான். சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை. 12 வருஷம் வாழ்ந்த பெண்ணை இங்க வந்து சொல்றான். என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன். குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேம்மா. இளம்பாடி எனக்கு நாணத்தரும். நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது. ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் பேசவே தெரியாது அவங்களுக்கு. பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது, உணர்ச்சி வசப்பட்டா சூப்பரா பேசுவாங்க. இது 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த ஆண்கள் சண்டை போடும்போது பார்த்திருக்கீங்களா? குடும்பத்தில் அப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் சண்டை. இப்ப நீ கடைசியா என்ன சொல்ற? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சண்டை, வெயிட் பண்ணு, முடிஞ்ச அப்புறமா சொல்றேன். இப்ப கடைசியா நீ என்ன சொல்றன்னா, இளம்பாடி எனக்கு நாணத்தரும்னு வந்து நின்ன உடனே அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ண அவன் சொன்னதை. ஓ, நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா? நோ ப்ராப்ளம். காசு இல்லைங்கிறதுனால நினைக்காத. கீழே குனிஞ்சா. நல்ல வேளை அவ வீட்டுல செருப்பு போடுறது இல்லை. அவன் அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம். என்னடா இது கீழே குனியுதேன். செலம்பெடுத்தா. காசெல்லாம் போயிடுச்சுலாம் கவலைப்படாத. பரத்தை வீட்டுக்கு போறதுக்கு தானே எல்லாம் தான் அழிச்சல. இதோ சிலம்பு இருக்கு, எடுத்துட்டு போ. சிலம்புல கொன்முங்கிறான். எந்த டைலாகும் கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு. சிலம்புல கொன்முன உடனே அவன் பதறினாங்க. பதறி சொன்னா, இல்ல கண்ணகி, நான் காசுக்காக வரல. பார்த்தா உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு, உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒன்னும் செய்யலங்க அந்த அம்மா. நேரா போய் துணிமணி எல்லாம் எடுத்து போட்டு பேக்கெட் போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு, அம்மாட்ட சொல்லல, அப்பாட்ட யாருக்கிட்ட கூட நின்னா. கண்ணகி இப்படி கோவலன் பாக்குறாங்க அவளை. 12 வருஷம் காணுங்க. 5 நிமிஷத்துல வான உடனே வந்துட்டாங்க. அவ 12 வருஷமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு, வாழ்க்கையெல்லாம் அழிச்ச பொண்ணு, வான உடனே வந்துட்டான். இவன் மனசுல இருக்குது. நான் சொல்லவா, அவன் செத்த இடம் அதான். ஒண்ணு கத்தி
சட்டையை கிழிச்சிருக்கணும், இல்லைன்னா மூஞ்சில அரைஞ்சிக்கிட்டு அழுது இருக்கணும். 2 வேலையும் செய்யல அவ. வாட் நெக்ஸ்ட் என்ன பாருங்க. அதனால எனக்கு பிடிக்குங்க கண்ணகி, அதனால பிடிக்கும். இப்படி நடந்து வர்றாங்க, அது வரைக்கும் எதுவுமே பேசல, நடந்து வர்றாங்க. மாதரி வீட்டில் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவனால பொறுக்கவே முடியாம ஒரு கேள்வி கேட்டாங்க. பொறுக்கவே முடியாம கேட்டான், கண்ணகி எழு என்றதும் எழுந்தனை, இது என் செய்தனை? நீ வந்து கூப்பிட்டு நான் வந்திருப்பேனா? நான் வந்து கூப்பிட்ட உடனே வந்துட்டியே, என்ன எப்படி? உங்களுக்கு பதில், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். அதாவதுங்க, வாணியம்பாடி இங்கிருந்து பக்கமான்னு தெரில எனக்கு, இல்லை இந்த பக்கம் ரூட். அது அங்க செருப்பு கடை நிறைய இருக்கு. ஒட்டு மொத்தமா வாணியம்பாடியில் இருக்கிற எல்லா செருப்பையும் சேர்த்து ஒத்த செருப்பா மாத்தி ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும், அப்படி சொல்லிச்சுங்க அந்த அம்மா ஒரு டயலாக. இளங்கோ எழுதுறார், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். ஒழுக்கம் இல்லாத வேலையை செஞ்சிட்டடா, என்னால ஒழுக்கம் இல்லாத செயலை மாத்த முடிஞ்சுதா? என்னால வேற கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சுதா? இல்ல உன்னை கொண்டு போய் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடிஞ்சுதா? சோமகுண்டத்தையும் சந்திரகுண்டத்தையும் குளிச்சனா காமதேவன் உனக்கு அருள் செய்வான், உன் கடவுள் உனக்கு உன்னிடத்தில் வந்து சேருவான் என்று சொன்ன பொழுது காமத்தினால் கணவனை கொள்வது பெண்ணினத்திற்கு, குலப்பெண்களுக்கு வழக்கம் இல்லை என்று நான் அதை மறுத்தேனே. எதை மாற்ற முடிந்தது என்னால்? எதை மாற்ற முடியலையே. அதனால எழு என்றதும் எழுந்தனன். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பு. இன்னைக்கும் கண்ணகி தான் வீட்டில் இருக்கிறது. ஆனால் மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளும்.